ஹாய் ஹலோ வணக்கங்க. எங்கள் ஊரில் கோயில் கூட நல்லபடியாக முடிஞ்சுங்க. கோயில் கூட எப்படி முடியுங்கிறத குட்டி மினி விலாகாக பார்த்துடலாமா? கோயில் கூட எப்படி முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வாகனம் எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன வாகனத்தில் அம்மனை என்ன செய்வாங்க, அலங்காரம் பண்ணி கரகாட்டம், மேளதாளம், அப்புறம் வாத்து ஆட்டம், அப்புறம் நையாண்டி மேளம் எல்லாம் முன்னாடி வர வாகனம் அப்படியே பின்னாடி வரும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஊர்க்காரங்க எல்லா வீட்லேயும் வாகனம் அப்படியே நிற்கும் பார்த்துக்கோங்க. நிற்கும்போது அவங்க எல்லாருமே அவங்கவுங்க எளிமைக்கு ஏற்றவாறு ஒரு தாம்பூல தட்டில் பழம், வெற்றில, பாக்கு, தேங்காய் எல்லாம் வச்சு அம்மனுக்கு பூஜைக்கு வைப்பாங்க. அதை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருக்கணம் சாத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஊரில் இருக்கக்கூடிய வரிகாரங்க வீடு அது மட்டும் இல்லாமல் விருப்பப்பட்டவங்க எல்லா வீட்டு முன்னாடியும் வாகனம் நிற்கவங்க. வாகனம் நிற்கும் போதே பின்னாடி ஊர் மக்கள் எல்லாருமே வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் டயர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்டிலும் என்ன செய்வாங்கன்னா, சுக்கு காப்பி, முறுக்கு அவங்களால என்ன முடியுமோ அதை என்ன செய்வாங்க கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க. எங்கள் சித்தி வீட்டில் முறுக்கு கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே செம ஜாலியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. முறுக்கு வாங்குறது மட்டும் இல்லைங்க, எல்லாருமே கையில் ஒரு பையெல்லாம் வச்சுக்கிடுவாங்க பார்த்துக்கோங்க. எதுக்குன்னா நிறைய முறுக்கு கொடுப்பாங்க. அதாவது எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அப்படியே வாங்கின எல்லா ஊருக்கும் சொல்ல பாருங்க, எல்லா வீட்டுக்கும் போயிட்டு சுற்றிட்டு அப்படியே கோயிலில் என்ன செய்ய நிலையாக நிற்கும் பார்த்துக்கோங்க. சரியா? அதோட கோயில் கூட என்ன ஆகும், கம்ப்ளீட் ஆகும். உங்கள் ஊரில் இப்படி நடக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.